அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது மன்மத தைலம். இந்த தைலம் ஒன்று இருந்துச்சுன்னா குடும்பத்தில் பிரச்சனை வராது, கணவன் மனைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த தைலம் சித்தர்கள் சொன்ன வழிமுறை, அருமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு தைலம். இதை எப்படி செய்முறை நம்ம பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சுக்கிர உரையாக இருக்கணும். சுக்கிர உரையில் போயிட்டு ஆல மரத்துக்கு காப்பு கட்டி அவுள் பொறி கடலை ஒரு சக்கரை பொங்கல் இதெல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு விளக்குணி ஏற்றி வச்சுட்டு எலுமிச்சம்பழம் பலி, பூசணிக்காய் பலி, கோழி பலி, இது எல்லா பலியும் கொடுத்துட்டு சாபம் எடுத்து பண்ணி அதோட விழுது இருக்குது பார்த்திங்களா, ஆழம் விழுது. இந்த ஆழம் விழுதை நகம் படாமல் பறித்து எடுத்துக்கணும். ஆழம் விழுதை மட்டும், அந்த விழுது தொங்கும் பாருங்கள், அந்த விழுதை நகம் படாமல் பறித்து எடுத்துக்கணும். பறித்து எடுத்துகிட்டு அதுவும் கூட ஆழத்தை விழுதை நல்லா நசிக்கணும். கல்வத்தில் போட்டு நல்லா நசிக்கணும். நல்லா நசிக்கிட்டு கருஞ்சீரக எண்ணெய், சந்தானிதி தைலம், இது ரெண்டுத்தையும் போட்டு ஆழ விழுதத்தில் நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 100 ml 100 ml கருஞ்சீரக எண்ணெய், 100 ml சந்தானிதி தைலம், ஆழ விழுதை நல்லா நசுக்கிறத போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அந்த தைலத்தை வடிகட்டிக்கணும். அந்த தைலத்தை வடிகட்டிட்டு அதுவும் கூட கல்வத்தில் வடிகட்டி வச்சுக்கணும். அதுவும் கூட பச்சை கற்பூரம் ஒரு 50 கிராம், பாதாம் ஆயில் ஒரு 300 கிராம் பாதாம் ஆயில், இதை எல்லாத்தையும் போட்டு ஒரு கல்வத்தில் போட்டு மந்திரம் சொல்லணும். ஓம் நமோ பகவதே சர்வ ரூபணி காம மோகினி சர்வ சாசாஸ்திரி வசி வசி என்னை கண்டோர் மதிமயங்கி நிற்க ஐயும் கிரியும் ஸ்ரீயும் சவ்வும் மோகினி வாவா. இந்த மந்திரத்தை சொல்லி 12,000 உரு கொடுக்கணும். கல்வத்தில் போட்டு பச்சை கற்பூரம், பாதாம் ஆயில், இந்த எண்ணெய், இந்த தைலம் வடிகட்டி வச்சுருங்க பாருங்கள், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 12,000 உரு மந்திரம் இந்த கல்வத்தில் போட்டு அரைக்கணும். அரைச்சி அந்த தைலத்தை எடுத்து வச்சுக்கணும். தைலத்தை எடுத்து வச்சு நான் சொல்கிற மாரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா, நான் சொல்கிற மாரி இதை பயன்படுத்திங்கன்னா கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வராது. அது எப்படி பயன்படுத்துகின்ற முறை யூடியூப்பில் சொல்ல முடியாது. தேவைப்படுற சிஷ்யர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க. இது அருமையான ஒரு தைலம். ஒரு குடும்பத்தில் விரிசிலே வரக்கூடாதுன்னா இந்த ஒரு தைலம் போதும். நீங்கள் ஒரு மாந்திரிகம் பண்ண தேவையில்ல, ஒரு வசியமை தடவை தேவையில்ல, பெரிய பெரிய பூஜைகள் பண்ண தேவையில்ல. இந்த ஒரு தைலம் போதும். கணவன் மனைவிக்குள்ளே 100% இல்லை, 1,00,000% அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க வாழ்நாள் முழுவதும். இந்த தைலத்தை மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த விழுதை காப்பு கட்டி எடுத்துக்கணும். அதை நல்லா நசிக்கிட்டு கருஞ்சீரக எண்ணெய், சந்தான தைலத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அந்த தைலத்தை எடுத்து வடிகட்டிட்டு அது கூட பாதாம் ஆயில், பச்சை கருப்பத்தில் போட்டு இந்த மந்திரம் நான் கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா, அந்த மந்திரத்தை 12,000 உரு கொடுத்து கல்வத்தில் நல்லா அரைச்சிட்டு இந்த தைலத்தை எடுத்து தான் பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்துன்ற முறையை எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இதை யூடியூப்பில் சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம்.